பிஞ்சு இப்போ தான் விட்டுருக்கு, பூலாம் விடுது இப்போ தான். பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கீரை. இது கத்திரிக்காய் செடி தானே? இது என்ன பார்த்தீங்களா? எங்கே வந்து தக்காளியெல்லாம் பொந்துக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்துச்சு எங்கள் அம்மா. தக்காளி என்னோட கணவர் எதுவும் சொல்கிற மாதிரி தெரியல. நமக்கு நம்மளே காம்ப்ளிமெண்ட் கொடுத்துக்க வேண்டியதான், அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இங்கே வந்ததுலேருந்து ஒரு முக்கியமான ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் இவங்க தான் என்னுடைய ஃபேவரட் செம்பருத்தி செடி. குட்டி போண்டு இவ்வளோன்னு இருக்கும்போது இருந்தே அது என்னோடய ஃப்ரெண்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, இன்னைக்கு வந்து நான் எங்கள் வீட்டில் இருக்கேன், அதாவது எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன். இப்போ எங்கள் வீட்டு பின்னாடி வந்து இந்த அது பேர் என்னங்க, தண்டுக்கீரை வடத்தக்கீரை இதெல்லாம் நிறைய விளைஞ்சிருக்கும். இது வந்து பெருசாக தண்ணிலாம் போகாது, பாத்திரம் வளர்க்குற தண்ணி தான் போகும். அதனால் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இப்போது நிறைய செடியெலாம் வளர்ந்துருக்கு, கொஞ்சம் சரி பண்ணாமல் இருக்குது, அதனால ஒரு மாதிரி தான் தெரியும். ஆனால் நல்ல ஃப்ரெஷ்ஷான கீரை தான். ஒவ்வொரு வாட்டி நான் வரும்போது இங்கே டைம் இருந்தால் பறிச்சுட்டு போயிடுவேன். இன்றைக்கி வந்து எங்கள் அம்மாட்ட ஒவ்வொரு வாட்டியும் வந்து இதெல்லாம் எவ்வளோ ஒரு பொக்கிஷமான விஷயம் தெரியுமா? இதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு 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 கட்டு 30 ரூபா 40 ரூபா விற்கிது, இங்கே வேஸ்ட் பண்ணி போட்டு வச்சுருக்கீங்களே அப்படி சொல்லி திட்டிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து இன்னைக்கு காலையில் கூட மார்னிங் வந்து முருங்கைக்கீரை தான் வச்சுருந்தாங்க. வந்து என்னுடைய கணவர் வந்திருக்கிறதுனால சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வந்து செய்யணும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக செஞ்சுருக்காங்க. ஈவினிங் வந்து நான் கீரை பறிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி என் அக்கா பொண்ணுங்களுக்கு காது குத்து வச்சுருக்காங்க சொன்னால அங்கே போகணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீரை பறிச்சிடலாம் வாங்க. ஆனால் எனக்கு இந்த மாதிரி இந்த செடியெல்லாம் போய் அறுவடை பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி வீடியோ பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இந்த காயெல்லாம் அறுவடை பண்ணுறது. நம்மளால முடிஞ்சது கீரை தான். தக்காளி செடி இருக்குது தெரியுமா? இதுலேருந்து தான் நேற்று அவ்வளோ இப்போது தக்காளி இதுலேருந்து தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த செடி செத்து போச்சு. இங்கேயும் ஒரு தக்காளி செடி வாங்கலாம். தக்காளி இதோ பாருங்க, பிஞ்சு இப்போ தான் விட்டுருக்கு, பூலாம் விடுது இப்போ தான். இதுதான் நிறைய இருக்குது ஒரு செடியில், அந்தாண்டியும் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரே ஒரு பேர் என்ன மறந்துட்டேன், கனகாமரம். ஓகே, இப்போ நம்ம இந்த வேலையை பார்க்கலாம். ஏங்க கருவேப்பிலை செடி குட்டி குட்டியாக வளைஞ்சிருக்கு, குட்டியாக இருக்குது, அழகாக க்யூட்டாக. இது போய் வெட்டி விட்டுருக்காங்க போல. நம்ம எங்கே போய் எங்கேயாவது வைக்கணும் கூட வைக்கலாம், நிறைய இருக்குது குட்டி குட்டியாக. இப்போ தக்காளி செடியும் அங்கே அப்படியே ஊற்றிடுறாங்களா, அப்படியே வளைஞ்சிருக்கு. பூ வச்சுருக்கு. இந்த கீரை பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கீரை, தெரியுதா? அழகாக இருக்குல்ல. வந்து இலை மட்டும்தான் பறிச்சுட்டு போவேன், இப்போ இலை பறிக்கல டைம் இல்லை, அதனால அப்படியே போய் எடுத்து அங்கே போய் எடுத்து ஆஞ்சிக்கலாம். இங்கே பாருங்க கத்திரிக்காய் செடி வளைஞ்சிருக்கு. இடம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி விட்டா நல்லா அழகாக தோட்டம் இருக்கிறதுக்கு அழகாக பண்ணலாம். பாருங்க மனுத்தை கடிச்சிட்டு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது ரெண்டும் போட்டு கடையிலாமா? ஒன்றா பண்ணிட்டு இது குழம்பு வச்சுக்கலாம். ஓகே அம்மா இந்த செடி ரெண்டும் ஒன்றா போட்டு செய்யலாமாம்மா? இந்த மணத்தக்காளி செடியும் தண்டு கீரையும் ஒன்றா போட்டு செய்யலாமா? ஒன்றாவதா? நல்லா இருக்குமா? இதாக தானே அதுவே நான் மணத்தை கழிக்கிற வேணாம். ஏன் மணத்தை கழிக்கிறதோ அது தண்டுக்கிற மட்டும் கடை ஏன்னு சொல்லு. சரி போட்டுக்க, கடையத்துக்க கதை கலந்து கடையலாம். தெளிவாக சொல்லுமா? சரி போட்டுக்க. அரைமொழி அது கொஞ்சம் மையாது பட்டுணும். ஓ, நான் மிக்சியாக தான் போட போகிறேன். எங்கே பார்த்து இருக்கு, அப்போ போடலாமா? நீ ஏன் இதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ண மாட்டேற? நிறைய கிடைக்கும். அங்கெல்லாம் குட்டி குட்டியாக நிறைய இருக்குவாங்க. அங்கே இது கத்திரிக்காய் செடி தானே? இதே மாதிரி சுண்டக்காய் செடி இப்படி தானே இருக்கும், ஒருவேளை அதுவாக இருக்குமோ? பாரு எவ்வளோ கீரை, இதெல்லாம் 30 ரூபா 40 ரூபா போட்டு நம்ம வாங்கி அங்கே சாப்பிட்டுட்ருக்கோம். இவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிது, போட்டு வச்சுருக்காங்க. மாங்காய் மரம் நட்டுருக்காங்க, இங்கேயும் ஒரு மாங்காய் மரம். முருங்கைக்கீரை மட்டும் போய் வேற எங்கெல்லாம் பறிச்சுட்டு வரணும். இன்றைக்குமே முருங்கைக்கீரை கிடைக்கவே இல்லை, பெருசு பெருசாக இருக்குங்க. நல்லா பெரிய பெரிய இலையாக இருக்குது, பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது.
இதெல்லாம் அழகாக வளரும். இதெல்லாம் எதுவும் போட்டது கிடையாது. இதே கீரை தான் நாங்கள் 30 ரூபா இல்லை? ஆமாம், 30 ரூபா இல்லைன்னா 20 ரூபாவும் விற்கிது. ஒரு சில வாட்டி 30 ரூபா தான் அதிகமாக இருக்கலாம். போன புதுசுல 20 ரூபான்னு விற்றாங்க. இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் குப்பையாக தான் தெரியும், ஆனால் ஃப்ரெஷ்ஷான இடம் தான். அதனால தான் பறிக்கிறேன். இங்கெல்லாம் இப்போதான் செடி வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் எல்லாமே பிடிங்கிட்டு வருது. இங்கே தண்ணி விடுறதுனால ஈஸியாக பிடிங்குது. நிறையா இருக்கு. இன்னும் நமக்கு தேவைப்படாது. வேணுன்றது மட்டும் எடுத்துக்கோ. எங்கள் அம்மாவும் பறிக்க பறிச்சு கிடையாது. மனத்து கடிக்கையும் நிறையா இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கீரை. கொஞ்சம் பூச்சியாக இருக்குது பறிக்கணும். இதுக்கே ரொம்பிடுச்சு. போதும் தான், அதுவே நமக்கு ஒரு வேலைக்கு போதும் தான். ஆனால் இவ்வளோ தூரம் வேஸ்ட்டாக கிடக்கு. சரி ஒன்று பண்ணலாம். இதை வச்சுட்டு இது பொரியலுக்கு வச்சுக்கலாம். மணத்தக்காளி கீரை கடைஞ்சிடலாம். ஓகே, எப்படி? ஓகே. அப்போ நான் போய் வேறு பாத்திரம் எடுத்துட்டு வரேன். சரி. முருங்கைக்கீரை 2 செடி வச்சுருக்கேன். 2 இதில் ஏதாவது ஒரு நாள் வளர்ந்தா பரவாயில்ல. இன்னும் தெரியல, வளரவே மாட்டேங்குது. போதும் இல்லை? போதும். இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் இதை விட 2 மடங்கு இந்த மாதிரி பறிக்கலாம். ஒரு வாட்டி இங்கே நான் தூங்கி எடுத்துட்டு போனேன். அங்கேருந்து விதை எடுத்து இங்கே ஒன்றும் வரல, அங்கே அதை வந்துட்டு. மணத்தக்காளியும் நிறைய இருக்கு. மணத்தக்காளி சாப்பிடுவியா? ஆனால் சளி பிடிக்காது. நிறைய இருக்கு. ஆனால் இந்த கருப்பு கலர் மணத்தக்காளி. எவ்வளோ கீரை. வேர்வை சிந்தி கீரை பறித்து கொண்டிருக்கிறேன். இதை போய் வச்சுட்டு நான் வேறு பாத்திரத்தில் வந்து இந்த மணத்தக்காளி கீரை பறிக்கலாம். அங்கே போய் மைண்ட் எப்படி இருக்கோ அப்படி ஏற்ற மாதிரி கடைஞ்சாலும் கடைஞ்சிக்கலாம், பொரியல் பண்ணாலும் பொரியல் பண்ணிக்கலாம். பார்த்துக்கலாம். அவ்வளோதான். அதை கொண்டு போய் வச்சிட்டேன். இப்போ இது வந்து இந்த மணத்தக்காளி கீரை அது பறிக்க போகிறேன். அதுவுமே அங்கே 30 ரூபீஸ்ங்க. அது பறித்து எடுத்துகிட்டு போய் அவங்க வச்சிடலாம். எப்படி அவங்க போய் நமக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இன்னும் எனக்கு கீரை நிறைய இருக்கு. சரி, செய்யறது என்ன செய்யுதுன்னு சொல்லி பறிச்சுட்டு போகணும். இது வேறு தண்ணி விடுற இடத்துல நல்லா கொத்தோட கழட்டிட்டு வருது. இந்த மாதிரி அறுவடை பண்ணிட்டு எவ்வளோ ஜாலியாக இருக்குமா இருக்கட்டும். ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் நானும் இந்த மாதிரி வீடு ஃபுல்லாக கீரை காயின்னு நிரப்பி அறுவடை பண்ணேன். எனக்கு ஆசை. இங்க பாரு, எலுமிச்சை செடி கூட இருக்குங்க. எலுமிச்சை செடி, மாங்காய் செடிலாம் இருக்கு. சீதா செடி, சீதா பழம் மரம். அதுதான் நீ மாங்கான்னு சொன்னீங்க. அதுவும் அங்கே பறிச்சு வச்சுக்கல. பூச்சி இல்லாத பறி பறிக்கிறோமா? பாருமா, எலுமிச்சை எலுமிச்சை கண்ணு இல்லது. இதோ பாரு, அது நாத்தங்காய் கண்ணு. நீ வச்சுங்களா? நாத்தங்காவா? சரிப்பா. ஏமா இது கொஞ்சம் தான் பறிச்சுப்பேன். என்ன 2 கீரை பறிக்கிறா? குழம்புக்கு தண்ணி, பொரியலுக்கு தண்ணி. தேகுது பாரு, பறி மந்த கழிக்கிறேன். அப்படியா? வச்சு வெயில் அடிக்குது. வேர்வை சிந்தி கீரை அறுவடை பண்ணி கொண்டிருக்கிறேன். என்ன பண்ண போறோமா? அம்மா பிரச்சனை இல்லைன்னு யார் சொன்னா?
இதெல்லாம் அது இல்லை அதை வச்சுக்கிறேன். இதில் பூச்சி. அது பூச்சி இல்லை வெயில் அடிக்குது நல்லா. வெயிலில் வேறு சில்லி உழைச்சிட்டு கொண்டிருக்கு சரிண்ணா. இங்கே ஆறாங்க முன்னாடி. அம்மா இவ்வளோ நேரம் பாருமா எவ்வளோ கீரை பறிச்சிருக்கேன். கொடு. ஆனால் இவ்வளோ கீரை பறிக்கிறேன் யாருக்கு பறிக்கிறதா எனக்கே தெரில. நீ எடுத்துருக்கிறியாம்மா அது? இங்கே வச்சுட்டு போகிறேன். கொஞ்சம் எடுத்து நாளைக்கு கடைஞ்சிக்கோ. எனக்கு வேணாம்மா. சரி மீதி இருக்கிறத எடுத்து கடையிலாம்ல. அதில் இங்கே எவ்வளோ விற்க தெரியுமா? மணத்தக்காளி கீரை நல்லதான் கடை. ஐயோ இவ்வளோ இவ்வளோ அழகாக இருக்கு. இங்கே பார்த்தீங்களா எங்கே வந்து தக்காளியெல்லாம் பொந்துக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்துச்சு எங்கள் அம்மா. தக்காளி மணத்தக்காளி எவ்வளோ எடுத்துகிட்டு படிச்சிச்சு. 5 நிமிஷம் நான் போச்சு படப்படன்னு எல்லாத்தையும் புரிஞ்சிச்சு வந்துடுச்சு. தக்காளி நல்லா குண்டு குண்டாக இருக்கு. நல்லா அழகாக இருக்கு பார்க்க. அம்மா என்ன பண்ற? பாரு போதுவா அவ்வளோ திருக்கு. 2 பேரை வச்சு 2 பேரும் எவ்வளோ தர சாப்பிடுவோம்? யார்கிட்ட இப்படி சொல்றேன்? நீ பறிச்சு வச்சிடாத பூரா கீரைதான். ஏதோ பொதுக்குள்ள இருந்து ஃபர்ஸ்ட் வர மாதிரி ஃபர்ஸ்ட் வருவா. போதும் அவனை தண்டிக்கிற ஃபர்ஸ்ட். ஒரு கையில் தண்டிக்கிற ஒரு கையில் இருந்துக்கிறியா? ஆமாம் நீ பறிச்சு அது வந்து குப்பை கீரை தானே? அதோ அதுவும் தண்டிக்கல. அதுவும் நல்லா இருந்துச்சு. நான் பார்த்தேன். இதே பெஸ்ட் கடை. ஆமாம் இதுவே போதும். ஓகே அறுவடை செஞ்சாச்சு. இதுவே ஒரு இந்த இது மட்டுமே 20 ரூபாய் இல்லைங்க. தனித்தனியாக பிரித்து வச்சுட்டேன். இப்போ அங்கே போய் கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ்டு இருக்குது. அங்கே போய் கொஞ்சம் கொஞ்சம் தனியாக பிரிச்சுக்கணும். இதைத்தான் இப்போ எந்த பேக்குள்ளே போட்டு நான் எடுத்துகிட்டு போவேன்னு தெரியல. எங்கள் அம்மா போச்சு ஏதோ ஒரு பொந்துக்குள்ளே போய் டப்பு டப்புன்னு உடச்சி எடுத்துருந்துச்சு. நான் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து குட்டி குட்டியாக பொறிச்சு போட்டுட்டு இருந்தா இது வந்து கொஞ்சம் நேரத்தில் போய் பறித்து எடுத்துருந்துச்சு. சரி ஓகே இப்போ போய் முதல்ல ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகணும். அதை மறந்துட்டு எதுக்கு வந்தனே தெரியாமல் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன். இதை போய் முதல்ல பேக் பண்ணி வச்சுட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகே நல்லா இருக்குண்ணா. அவ்வளோதான் குளிச்சுட்டு வந்தாச்சு. இன்னும் 1:30 மணிக்கு பஸ்ஸு. மணி 12 இப்போ சாப்பிட்டு அப்படியே கிளம்புனா கரெக்டாக இருக்கும். என் குழந்தை எப்படி இருக்குது? நல்லாக்கா சூப்பராக இருக்கு. இப்போ வந்து எல்லாரும் என்னை விட்டுட்டு தர்பூசணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நானும் சாப்பிட்றேன். அப்பா வாங்கிட்டு வந்தாரு. ஸ்வீட்டாக தான் இருக்குது. லைட்டாக ஸ்வீட் முக்கியமாக தான் இருக்கு. இது சாப்பிட்டு தலை வாரிட்டா என்னுடைய மேக்கப் முடிஞ்சிடுச்சு. நல்லாக்குண்ணா? நல்லா இருக்கு. இந்த பசங்களே இப்படிதான் போல சாரி கட்டு இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கட்டினா அதுக்கு எந்த காம்ப்ளிமெண்ட்டும் வராது. பார்த்து பார்த்து ரெடி ஆனாலும் ஒன்றும் வர மாட்டேங்குது. நல்லா தான் இருக்கு. அது இன்னும் சொல்லணும். நான் கேட்டு அதுக்கப்புறம் சொல்லிப்பாரு. ஓகே நான் ரெடி ஆகிட்டேன். என்னோடய காஸ்டியூம் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட கணவர் எதுவும் சொல்கிற மாதிரி தெரியல. நமக்கு நம்மளே காம்ப்ளிமெண்ட் கொடுத்துக்க வேண்டியதான். அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புடவை கட்டினாவே ஏதோ பொண்ணு மாதிரி ஃபீல் ஆகுது. வந்து எடுத்து வச்சோன்னா நான் ஒரு பெண்ணாகவே உணர்வேன். பொம்மை மாதிரி. என்ன பாடா இதை வந்துடுறேன். இது இவ்வளோ நம்ம எதுவும் பண்ணல. வீடியோ எடுக்க வரும்போது சாப்பாடு வேணுமா அது வேணுமான்னு கேட்குது. இப்போ கட்டினதுலேருந்து ஏதோ பொம்மை மாதிரி ஏந்திரிச்சு உட்காடுறேன். ஏன்னா இந்த புடவையெல்லாம் கட்டிட்டு பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்குது. நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே உங்களுக்கு இங்கே வந்ததுலேருந்து ஒரு முக்கியமான ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் பண்ணவே இல்லை. அது யாருன்னு சொல்லிட்டு நான் காட்டிட்டு வரேன். இவங்க தான் என்னுடைய ஃபேவரட் செம்பருத்தி செடி. கால் சுடுது அப்படி போயிடலாம். நான்
ஆள் சுட்டுச்சு, அதனால தான் இங்கே வந்துட்டேன். வெயில் நல்லா கொளுத்தி இருக்குது. அது என்னோடய ஃபேவரட் செம்பருத்தி செடி. என்னன்னா அது குட்டி போண்டு இவ்வளோண்டு இருக்கும்போது இருந்தே அது என்னோடய ஃப்ரெண்டு. நான் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலோ இல்லை எனக்கு ஏதாவது ஹாப்பி வந்தாலோ போய் அது கூட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசி அழுதுட்டுருப்பேன். அது என்னோடய ஹேபிட் அப்போலேருந்து. ஸ்கூல் படிக்கும்போது அது எப்போ நட்டு வச்சாங்களோ அப்போலேருந்தே அப்படி தான் பண்ணுவேன். இப்போ வந்து என்னோட மேலே ஹைட்டாக வளர்ந்துருச்சு. அது இல்லாமல் இப்போ நான் பெருசாக இங்கே இருக்கிறது இல்லை, அதனால் பெருசாக எதுவும் சொல்கிறது கிடையாது. இருந்தாலும் எனக்கு எப்பயாவது தோணும், எப்படிலாம் வந்து நம்ம சைல்டிஷாக வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னால் நிறைய பேர் எனக்கு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் அங்கே போய் அதுக்கிட்ட அழுதுன்னா எனக்கு மனசு கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்ன மாதிரி யாராவது அந்த மாதிரி ஹேபிட் இருக்கான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ வந்து டைம் ஆயிடுச்சு, 1 மணி ஆயிடுச்சு. இப்போ 2 மணிக்கு பஸ்ஸு. நான் கிளம்பியாச்சு. இப்போ வந்து காஸ்டியூம்லாம் ரெடி, அப்படியே ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போக வேண்டியது தான். அங்கே போயிட்டு முடிஞ்சால் வீடியோ போடுறேன். முடியுமான்னு தெரியல, ஏன்னா நான் போகிறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடும். அப்புறம் அப்படியே கிளம்புற மாதிரி தான் இருக்கும். சரி, ஓகே, முடிஞ்சால் நான் வீடியோ போடுறேன். ஓகே, இதோட இந்த வீடியோ உங்களுக்கு முடித்துக் கொள்கின்றேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக தான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.